இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. லக்ஷ்மி போனே எடுக்க மாட்டேங்கிறா. லக்ஷ்மி அங்க மினிஸ்டரோட செக்ரட்டரிய பார்த்தாலா பேசினாலா எதுவும் தெரியல. லக்ஷ்மி ப்ளீஸ் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு ப்ளீஸ். நான் ஒரு வேலை பண்றேன். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நானே கால் பண்றேன். ரிஷி, அது வந்து லக்ஷ்மி உனக்கு ஏதாவது கால் பண்ணால? இல்ல டாடி, எனக்கு காலே வரல. நானும் லக்ஷ்மிக்கு கால் பண்ணதா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் கால் பண்றேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கால் வரலன்னா மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். மீட்டிங் முடிஞ்சிட்டா அவளே கால் பண்ணிடுவா. லெட் அஸ் நாட் டிஸ்டர்ப் ஹர். டாட், ஆக்சுவலி நீங்க கரெக்டா சொன்னீங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. லக்ஷ்மி ரொம்ப ஸ்ட்ராங், சென்சிபிளும் கூட. அவ நல்லா ஹேண்டில் பண்ணிப்பா. யா, அண்ட் இமேஜின் அது அவளால தீவிரவாதிங்க கூட சண்டை போட முடிஞ்சது. போராடினா ஜெயிச்சா. அவ என்ன வேணாலும் செய்வா. அது லக்ஷ்மி எப்பவும் ஆபத்துல மாட்டிக்க மாட்டா. எஸ் அஃப்கோர்ஸ் அவ எப்பவும் மாட்டிக்க மாட்டா. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீ அவ போனுக்காக தான் இங்க தவிச்சிட்டு இருக்க. அவ எப்பவும் போல எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிருவா. பாரு, நல்லபடியா ஹேண்டில் பண்ணுவா. ஸோ பொறுமையா இரு, ஓகே? அதாவது நாம ரெண்டு பேருமே பொறுமையா இருக்கலாம். அவ நமக்காக மீட்டிங்க்கு போயிருக்கா. அதெல்லாம் தெரிஞ்ச நாம அவ நினைப்பாவே இருக்கும். பத்தியா தான் லக்ஷ்மி. கொஞ்ச நாள்ல அவளுக்கு கல்யாணம் ஆயிடும். அப்புறம் அவளை பார்க்கறதெல்லாம் விடு, அவளோட குரலை கூட கேட்க முடியுமான்னு தெரியல. நம்மளோட மனசுல அவளை பத்தின நினைவுகள் தான் இருக்கும். டாட், என்னால பிடிச்சிருந்தா உன்னை நிரந்தரமா என் கூடவே வச்சிருப்பேன். உன்னை பிரிய விட மாட்டேன். I love you, Lakshmi. I love you, Lakshmi. வெளிய போனன்னு வை, பாம ரிமோட்டால ஆபரேட் பண்ணிடுவேன். புரியுதுல்ல? உள்ள வெளிய ரெண்டு பக்கமும் வெடிக்கும். வெளிய நாங்க பண்ணுவோம், உள்ள உன்ன மாதிரி யாராவது பண்ணுவாங்க. புரிஞ்சுதுல்ல? நாட்டு மக்கள் மேல அவ்வளவு அன்பு இருந்தா நான் சொன்ன மாதிரி செய். இல்லனா உள்ளேயும் பாம் வெடிக்கும். அப்புறம் வெளிய பிணங்கள் குவிய ஆரம்பிக்கும். அதுல உன் குடும்பத்தாட்களும் இருப்பாங்க. ப்ளீஸ் எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஏன் உயிரை பத்தி கவலை இல்ல. ஆனா அவங்க எல்லாருமே அப்பாவி மக்கள். நீங்களே பாருங்க, எத்தனை பேர் நடமாடிட்டு இருக்காங்க. ப்ளீஸ். நான் என்ன சொன்னனோ அதை செய். உள்ள போ. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஆபீஸ் நம்பர் 13. போ போன்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு ஃபோன் பண்றேன். ரிஷிக்கு. அட கடவுளே, என்னோட போனையும் எடுத்துட்டாங்களா? போன் எங்க கிட்ட இருக்கு. பயப்படாத. யாராவது போன் பண்ணா அவங்களை இங்க கூப்பிட்டுக்கிறேன். உன்னோட உதவிக்காக.
அப்புறம் எங்களுக்காக வேலை செய்ய ஒரு ஆளும் கிடைச்சிருவான். அவன் நெத்தியில கன்னை வச்சு உங்கிட்ட இருந்து வேலை வாங்குவோம். இப்ப வாயை மூடிக்கிட்டு இங்கிருந்து கிளம்பு. பேக் எடுத்துக்கிட்டு நேரா தயாசாகர் ஆபீஸ்க்கு போ. இன்னொரு விஷயம், இந்த பாமை எடுக்கவோ இல்ல தூக்கி போடவோ முயற்சி பண்ண, ஞாபகம் இருக்குல்ல, உள்ள வெளிய எல்லா இடமும் பூம். இல்ல இவருக்கு எதுவும் தெரியாது. சாரி, நீங்க போலாம். இன்னும் என்னோட ஆட்கள் இங்க இருக்காங்க. போய் உன் வேலைய பாரு. பாஸ் காத்துட்டு இருக்காரு, போ. இன்னும் எவ்வளவு நேரம் தான் உட்கார்றது? ஐயாவுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? யாருக்காக ஐயா எவ்வளவு நேரம் ஒதுக்கிட்டு இருக்காரு? எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம்? நாங்கெல்லாம் என்ன பண்றது? நேரத்துக்கும் மதிப்பு இருக்கு. நம்ம தலைவரை எப்ப வேணாலும் பார்க்கலாம்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இன்ஸ்பெக்டர் தானே இருக்காரு, கடவுள் ஒண்ணும் இல்லையே. ஒருத்தர் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா சாதாரண மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஐயாவை பார்க்கணும். இன்ஸ்பெக்டர் சார வெளியே போக சொல்லு. நீ எங்கேயாவது போறியா? இல்ல, ஏன் ஏதாவது வேலை இருக்கான்னு? இல்ல, உன் போன் எங்கன்னு கேட்க வந்தேன். போன் இங்க என்கிட்ட இருக்கு. ரிஷி போனை வெளியில எங்கேயாவது வச்சிருந்தா அதை எடுத்துக்கலான்னு நினைச்சேன். ஆனா பாக்கெட்லயே வச்சிருக்கானே. இப்ப நான் போனை கேட்டா இவனுக்கு சந்தேகம் வந்துடும். இப்போதைக்கு அவன் கிட்டே இருக்கட்டும். என்னமோ ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் வந்தேன். அது என்னன்னா, நீ எப்படி எல்லாம் பண்ற? ஏன் எப்ப பாரு என்ன மட்டும் தட்டிட்டே இருக்க? என் மேல நம்பிக்கை இல்லங்கறத ஏன் நீ அடிக்கடி நிரூபிக்கிற? மலிஷ்கா, என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஆண்டி, உங்களுக்கு தெரியாது, ரிஷி லக்ஷ்மியை ஒரு வேலை விஷயமா வெளியில அனுப்பியிருக்கான். ஏன் என்ன அனுப்பியிருக்கலாம் இல்லையா? நான் கேப்பபிள் கிடையாதா? அண்ட் ரிஷி, நீ ப்ளீஸ் ஃபார் காட் சேக் அவ பின்னாடி அலையறத கொஞ்சம் நிறுத்து. இப்ப அவ இந்த வீட்ல இருக்க போறது இல்ல, இங்கேயும் இருக்க மாட்டா, ஆபீஸ்லயும் இருக்க மாட்டா, உன் லைஃப்லயும் இருக்க மாட்டா. அதனால உன் வேலையை என் கிட்ட கொடு. லக்ஷ்மி கிட்ட வேலையை கொடுத்தல, அவளை அனுப்பினியா? என்னாச்சு? அவ கால் பண்ணாளா? அவ என்ன பண்ணான்னு உன்கிட்ட சொன்னாளா? அங்க நடக்கிற விஷயத்த அவ உன்கிட்ட சொன்னாளா? அது ஆக்சுவலி நான் அவளோட கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் அவ கால் பண்ணல. ஒருவேளை அவ பிஸியா இருக்கலாம். அண்ட் மலிஷ்கா, உனக்கே தெரியும்ல, அங்க மந்திராலயம் லேட் ஆகும், எல்லாரும் பிஸியா இருப்பாங்க, ஹெக்டிக்கா இருக்கும். சோ வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட போன் வந்துரும். மை ஃபுட் ஒன்னும் வராது. பாத்தீங்களா ஆண்டி, இப்பவும் இவன் லக்ஷ்மிக்கு தான் பறிஞ்சு பேசுறான், அவளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறான், அவளுக்காக தான் எல்லாம் பண்றான். எந்த காலம் வராது, உனக்கு எதுவும் தெரியாது. இல்ல எல்லாம் தெரிய வரும். எப்ப அவ திரும்பி வருவாளோ அப்பதான் உனக்கு எல்லாமே தெரிய வரும். அங்க என்ன நடந்துட்டு இருக்கோன்னு நான் இங்க இருந்தே சொல்றேன். அந்த மீட்டிங் அது கண்டிப்பா ஃபெயில் ஆயிருக்கும். டீல் கேன்சல் பண்ணிட்டு தான் அவ வருவா. இனஃப் மலிஷ்கா, போதும்.